அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிபெருங்கரணே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிபெருங்கரணே அற்பெரும் ஜோதி சுரேஸ்வர சிதம்பர ராமலிங்க பரபரமணே நம சத்குருநாதா சண்முகநாதா அற்பெரும் ஜோதி அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக மகா தேசிகாய நம ஆறுமுக மகா சத்குருவே நம ஆறுமுக மகா ஜோதியே நம சரவண ஜோதியே நம நம எல்லா உயிரின் கூட்டு வாழ்க்கை பரமலை தவறாது பெய்யட்டும் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தீசாய நம நந்தீசாய நம திருமூல தேவாய நம கரூர் தேவாய நம மதுரை தேவாய நம ராமலிங்க தேவாய நம ஆறுமுக மகா தேசிகாய நம அகத்தீஸ்வரா வாழ்க்கை எல்லா நாட்களில் இங்கு நடைபெற அன்னதானம் இதிலே நடைபெற கொண்டிருக்கும் பொருளும் உடலோடு பொருளும் உணவை சுவர தயாரிக்கும் பொருளை என்ன நோக்கத்துக்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டிய மாசராசியாருக்கு வளர்ப்படு உணவும் நோய்க்கு மருந்தாக உங்கள் திருவடி பணிந்து வேண்டிய மாசராசியார் இந்த உணவை வாங்கி வந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்றவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குடிலாசான் முருகப்பெருமானின் கல்வியவதாரம் ஆசீர்வசப்பட்ட சத்குரு வள்ளலாரி மணித்தோன்றல் மரணத்தில் வந்த மகாணிகள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். நம்பினேன் ஐயனே நட்டாட்டில் இருக்கைகள் அறிவிடாத அன்புரிய வேண்டுகிறேன். 14/4/2025 திங்கட்கிழமை தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 சுபநாள். இன்று மதிய உணவாக சக்கர பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம், மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு, குடிநீர் மற்றும் நாட்டுப்பழம் வழங்கப்படுகிறது. இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு ரெகுபதியா பார்மதியம்மா குடும்பத்தினர்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனம் இருக்கிறது யோசிச்ச குழம்புல மற்றும் சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவாந்த் ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது யூஎஸ்ஏ டெக்சாஸ்ல மற்றும் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா தம்பதியர்கள் பேத்திகள் யாழின் சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேத்திகள் யாழினி சித்தாரா இவர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி உமா ஜானகிரமணம்மா குடும்பத்தார்கள் தென்றல் நகர் லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் அவங்க ஊழியர் சிதம்பர அக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் சென்னை சிவசங்கரி சிவா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர் சித்ரா அவர்கள் மகன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர் குமரேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் கேடிசி நகர் இருக்கிறது மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் சரவணன் அவர்கள் மகன் ஸ்ரீநிதிக்கு இன்று 17வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் காணும் ஸ்ரீநிதிக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிய அவங்க இருக்கிறது திறமை கொண்டதில்லை. இன்றைய அண்ணன் உபயோகம் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொள்றாரு வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த 11 வருடங்களாக ஆசான் வருகின்ற ஆஸ்பத்திரத்தில் ஐரோட ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருக்கும் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயனடிங்க முருகா போலாம் எந்தி மணி போலான்னு சொல்லிட்டேன்லண்ணா போலாம் அப்படி வாங்க ஒன்று வாங்கம்மா போங்க சாப்பாடு தள்ளி போங்க அப்படி வாங்க வாங்க திருநெல்வேலி டாக்டர் ராமகிருஷ்ணனையா சாரதம்மா டாக்டர் ராமகிருஷ்ணனையா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேத்திலி யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண்மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உயர்திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனம் அவங்க இருக்கிறது யோசிய கொலம்பஸ்ல மற்றும் உயர்திரு சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவான் ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது டெக்சாஸ் யூஎஸ்ஏல மற்றும் உமா ஜானகிரமணம்மா குடும்பத்தார்கள் தென்றல் நகர் மற்றும் லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கர் என்ற சிவா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர் மற்றும் சித்ராகா அவர்கள் மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர் மற்றும் குமரேசன் ஐயா பெங்களூர் அவங்க கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் திருவேகுண்டம் சரவணன் அவர்கள் மகள் ஸ்ரீநிதிக்கு 17வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் காணும் ஸ்ரீநிதிக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம். ஓம் அகிசாய் நம்ம எங்கேருந்து வரீங்கம்மா யாரை சேர்த்துருக்கு உங்களுக்கு தானே எந்த ஊர் இந்த வருஷம் பாவனாசமா தினம் உண்டு என்ன 12லேருந்து 1:30 வரை டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவரை பயன்படுத்திக்கலாம். குடிக்க தண்ணி உண்டு பக்கத்து போயிட்டு வாடலாம் சொல்லுங்க. முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க. ஒரே ஆள் 10 பாத்திரம் கொடுத்தாலும் வாங்கிடலாம் கொண்டு வந்தாலும்.
இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க. அவங்க அறிவுறுத்தலின்படி ஆலோசனைப்படி வழிகாட்டுதல்படி நடைபெற அன்னதானம் இது தினமும் 11 வருஷமா நடக்கின்ற இடத்துல திருச்சி துறையூர் ஓங்கார கொடுக்குறாங்கம்மா. துறையூரா இங்க இங்க என்ன செய்து பொண்ணுக்கு எந்த ஊரு வீட்டம்மா அம்மா இங்கே மயோபதி இந்தியா அம்மா இது ஆமா ஆமா துறையூர்ல எங்க ஆமா கண்ணனூர் சரி 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 தினமும் உண்டு என்ன 12லேருந்து 1:30 வரை குடிக்க தண்ணி குடிச்சுக்கிட்டலாம் 5 லிட்டர் கேன்ல எவ்வளோ நாளும் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா. என்ன சாம்பாரா பழம் அங்கே இருக்கு. ஓ மகத்தீசாய் நம்ம ஆறுமுக அரங்கமுகா சாப்பாடு வாங்கினவங்க இங்க வந்து பழம் வாங்கிக்கோங்க. பாட்டி இங்க வாங்க, எடுத்துட்டு வாங்க, இங்க வாங்க. சாப்பாடு வாங்கினவங்க இங்க வந்து பழம் வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிட்டீங்களா? அப்படியே போங்க. நான் உங்களுக்கு வாங்கம்மா பழம் நவுண்டு வாங்க. அப்படியே அங்க போய் சக்கரை பொங்கல் வாங்கிக்கோங்க, காய் வாங்கிக்கோங்க, ஊறுகாய் வாங்கிக்கோங்கம்மா, அப்பளம் இருக்கு வாங்கிக்கோங்க. அந்த இருக்கு அங்க வாங்கிக்கோங்க. அங்க போய் வாங்குங்க. சக்கரை பொங்கல் பச்சடி ஊறுகாய் கொடுத்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்க சக்கரை பொங்கல் பச்சடி ஊறுகாய் அப்பளம் இருக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா பாட்டிமா. அப்படியே வாங்கிட்டு நவுளுங்க. வாங்கினவங்க அப்படியே நிக்காதீங்க. சாப்பாடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு நவுளுங்க. அப்பெல்லாம் இங்கே இருக்கு வாங்கிட்டு போங்க. அப்புறம் வாங்கிட்டு போங்க. அப்புறம் வாங்கிட்டியா? பழம் வாங்கிக்கோங்க, பழம் வாங்கிக்கோங்க. அங்க போய் காய் வாங்கிக்கோங்க, சக்கரை பொங்கல் வாங்கிக்கோங்க, அப்பளம் இருக்கு.